வெல்கம் டு ஜெய் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஃபி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கணும். 1/2 கப் ஹாட் வாட்டர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பவுலில் 2 எக்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ½ கப் ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். வேணும்னா நம்ம பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், மெல்டட் பட்டர். அதுக்கப்புறம் ½ கப் மில்க். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காஃபி டிகாஷன் இருக்குல்ல, அதை இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். சுகர், பவுடர் சுகர் தான் எடுத்திருக்கேன், 1 கப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட். இதையெல்லாம் நல்லா ஜலிச்சுக்கணும். ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஜலிச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கேக் பேட்டரை கேக் மோல்டில் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு மைதா டஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டரை போர் பண்ணி நம்ம ஓடிஜியில் 30 மினிட்ஸ் 180 டிகிரிக்கு ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கேப்பில் ஒரு பவுலில் 1 கப் பட்டர், அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். எலக்ட்ரிக் பிளெண்டரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஒர்க் முடியும். எல்லோ கலரில் இருக்க பட்டர் ஒயிட் கலரில் மாறணும், அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணணும். மில்க் 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 3/4 கப். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு, க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணணும். அதுக்குள்ளே நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதை இப்போ நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கேக்கை வச்சிடணும். இதில் முன்னாடியே நம்ம ஒரு மாதிரி காஃபி டிகாஷன் கலந்து வச்சுருந்தோம்ல, சேம் அதே ப்ராசஸில் கலந்து வச்சு சுகர் சிரப் பதிலாக இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச க்ரீமை ஃபஸ்ட் லேயரை அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி அடுத்த பேஸ் கேக்கையும் மேலே வைக்கிறேன். அகைன் அதே அந்த காஃபி சிரப்பை மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ரொம்ப சாஃப்டாகவும் அந்த வாசனையாகவும் இருக்கும். ஆல்ரெடி காஃபி ஸ்மெல் நிறைய வருது. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம டெக்கரேஷன். அந்த க்ரீமுக்கு மேலே இதை போடும்போது ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன வேணுனாலும் டிசைன் பண்ணிக்கலாம். கேக் நல்லாவே செட் ஆகிருக்கு, நல்ல டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.